யாராவது ஏசப்பா என்கிட்ட பேசின சத்தத்தை கேட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் நம்ம கூட பேச விரும்புகிறார். சொப்பனங்கள் மூலமாகவோ தரிசனங்கள் மூலமாகவோ மெல்லிய சத்தத்தின் மூலமாகவோ பேச விரும்புகிறார். நமக்கு ஒரு தகப்பனை போல நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். நம்மோடு கூட நடக்க விரும்புகிறார். இவை எல்லாத்துக்கும் மேல ஒன்று சொல்லட்டுமா? யார் அங்கிருந்து என்ன கல்லை விட்டு எரியக்கூடாது. எரிய மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஏன் என்று சொல்லுகிறேன். இந்த இருக்குல்ல கோயில், இது உங்க கோயில் தானே? சூப்பரா இருக்கு, அழகு. நாங்கள் வரும்போது கூட பேசணும், கோயில் சூப்பராக கட்டி இருக்கிறாங்க. ஆனால் கோயிலுக்குள்ள இயேசு இல்லை. போச்சா? இப்போ இயேசு எங்க தெரியுமா வாழ விரும்புகிறாரு? நமக்குள்ளேயாக வாழ விரும்புகிறாரு. கையினால கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, ஏன் வாழ்க்கையிலாக இயேசு வாழ விரும்புகிறார் என்கிறத புரிகிறவங்க கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எங்கேயாவது பைபிள்ல இருக்கா இல்லையா? சிலர் அப்படியே பார்க்குறாங்க, என்னையா எங்க கோயில்லையே இயேசு இல்லைன்னு சொல்லிட்டியா? அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24வது வசனம், பக்கம் 188 வாசியுங்கள். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்ல. என்ன அப்போ சவுண்ட் குறைஞ்சு போச்சு. இந்த கோயிலில் அல்ல, இந்த கோயிலிலே தங்க விரும்புகிறார். இந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். சொல்லுங்க, நானே அந்த ஆலயம்.